ஹாய் ஹாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 8ஆம் வகுப்பு இயல் 4இல் உள்ள இலக்கண பகுதியான வேற்றுமை பார்ட் 2. நம்ம ஏற்கனவே வேற்றுமைனா என்ன, வேற்றுமையுடைய வகைகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு முதல் வேற்றுமை 2ஆம் வேற்றுமையை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 3ஆம் வேற்றுமையிலேருந்து நம்ம பார்க்கலாம். 3ஆம் வேற்றுமை ஆல், ஆண், ஒடு, ஓடு ஆகிய 4ம் 3ஆம் வேற்றுமைக்குரிய உருபுகள். எதெது? ஆல், ஆண், ஒடு, ஓடு. இந்த 4ம் 3ஆம் வேற்றுமைக்குரிய உருபு. இவற்றில் ஆல், ஆண் இது ரெண்டும் கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருள்களில் வரும். ஃபஸ்ட்டு கருவி பொருள்னால் முதற்கருவி, துணைக்கருவி அப்படின்ட்டு 2 வகைப்படும். கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது தான் முதற்கருவி. மரத்தால் சிலை செய்தான். இதில் கருவின்னா மரம், அந்த மரத்தாலே தான் சிலை செய்கிறாங்க அப்படின்ட்டு வரத்தால் இது முதற்கருவி. ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. உளியால் சிலை செய்தான். சிலை மரத்தால் தான் செய்ய முடியும். அதுக்கு சிலையால் தானே, சிலை எப்படி செதுக்குவாங்க? உளியால் தானே. அது துணைக்கருவியாக யூஸ் ஆகிறதால இது துணைக்கருவி. அதுக்கடுத்து கருத்தா பொருள். இந்த கருத்தா பொருளும் அதேமாரி 2 வகைப்படும். ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா. பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா. உதாரணம், கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. இது ஏவுதல் கருத்தா. ஏன்னா கொத்தனார் தான் கல்லணையை கட்டியிருப்பாங்க. அவங்கள வேலை வாங்கினார் இல்லையா. ஏவுதல்னா கட்டளை இடுறது. அவங்கள இப்படி கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணுறாங்கல்ல, அதுதான் ஏவுதல் கருத்தா. கரிகாலன் கரிகாலன் அவங்க கொத்தனாரை வச்சு கட்டுறாங்க. கரிகாலனே போயிட்டு கட்டலை. அதுதான் ஏவுதல் கருத்தா. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. தானே செய்வது ஏற்றுதல் கருத்தா. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. பெரிய புராணம் யார் ஏற்றுனாங்கன்னா சேக்கிழார். அதனால் இது ஏற்றுதல் கருத்தா. ஆண் என்னும் உருவு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் தான் இடம்பெறும். எடுத்துக்காட்டு, புறந்தூய்மை, நீரான் அவையும். அதற்கடுத்து ஒடு, ஓடு ஆகிய 3ஆம் வேற்றுமை உருவுகள் உடனிகழ்ச்சி பொருளில் வரும். எடுத்துக்காட்டு, தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். நெக்ஸ்ட்டு 4ஆம் வேற்றுமை. 4ஆம் வேற்றுமைக்குரிய உருவு கு. இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருளில் வரும். கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை அப்படின்ட்டு பல பொருளில் வரும். ஃபஸ்ட்டு கொடை. முல்லைக்கு தேர் கொடுத்தான். அது கொடையில் வந்துடுது. பகை. புகை மனிதனுக்கு பகை. புகைப்பிடிச்சா என்ன ஆகும்? சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. அதனால் புகை மனிதனுக்கு பகை. நட்பு. கபிலருக்கு நண்பர் பரணர். கபிலரும் பரணரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அதுதான் நட்பு. தகுதி. கவிதைக்கு அழகு கற்பனை. ஒரு கவிதைனா கற்பனை இல்லாத கவிதை எழுத முடியுமா? முடியாது. அதுதான் கவிதைக்கு அழகு கற்பனை. அதுவாதல். தயிருக்கு பால் வாங்கினான். இப்போ பால் எதுக்கு வாங்குறாங்க? தயிர் போடுறதுக்காக. அதனால் அதுவாதல். பால் தயிர் ஆகுது இல்லையா, அதுதான் அதுவாதல். அதுக்கடுத்து பொருட்டு. தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். தமிழ் நல்லா வளரணும் அப்படின்றத பொருட்டு நிறைய நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஸ்கூல்லலாம் தமிழ் நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக பட்டிமன்றம் அதெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா. அதுதான் தமிழ் வளர்ச்சிக்கு நிறைய அறிஞர்கள் தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பள்ளிகள்லேயும் அதே மாதிரி நம்ம நிறைய இலக்கிய மன்றம், பட்டிமன்றம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். போட்டிகளும் வச்சுட்டு இருக்கோம். பொருட்டு. தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். முறை. செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. செங்குட்டுவன்ற அரசனுக்கு தம்பி தான் இளங்கோ. அது முறை வச்சு தானே சொல்கிறாங்க. அரசன் இளையவன் அப்படின்னு சொல்கிறாங்க. செங்குட்டனுக்கு தம்பி இளங்கோ அப்படின்னு முறை தானே சொல்கிறாங்க. அதுதான் முறை. அதுக்கடுத்து எல்லை. தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். அடுத்து தெரிந்து தெளிவோம் பாக்ஸுக்குள்ளார வாங்க. 4ஆம் வேற்றுமை உருவுடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு.
அதற்கு எடுத்துக்காட்டு வந்து கூலிக்காக வேலை. அடுத்து 5ஆம் வேற்றுமை இன், இல் ஆகியவை 5ஆம் வேற்றுமை உருபுகள். இவை வந்து நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருள்களில் வரும். நீங்கள் வந்து தலையின் இடிந்த மயிர். இப்போ தலையிலிருந்து முடி கொட்டுது இல்லையா, அது தலையின் இடிந்த மயிர். ஒப்பு பாம்பின் நிறம் ஒரு குட்டி, அந்த பாட்டு வரும்ல, பாம்பின் நிறம் ஒரு குட்டி கரும் சாந்தின் நிறம் ஒரு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பாம்பு எந்த கலரில் இருக்குதோ அந்த மாதிரி இருக்குதான் குட்டி, அதே கலரில் இருக்குது குட்டி அப்படின்றது. அதுதான் ஒப்புமைப்படுத்துறது. அதுக்கடுத்து எல்லை. தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். அங்கேயும் வந்து 4ஆம் வேற்றுமையிலும் எல்லையில் இதே எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம். 5ஆம் வேற்றுமையில் அப்போ எல்லைன்றது 2 இடத்துலையும் வருது. அதுக்கடுத்து ஏது. சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். எதை பாடுறதுல வல்லவர்னா சிலேடை பாடுறதுல, அதுதான் ஏது. அதுக்கடுத்து 6ஆம் வேற்றுமை அது, ஆது, ஆ ஆகியவை 6ஆம் வேற்றுமை உருபுகள். இவ்வேற்றுமை வந்து உரிமை பொருளில் வரும். உரிமை பொருளை வந்து கிழமை பொருள் அப்படின்னு சொல்வாங்க. உரிமை பொருள்னால் அது அவங்களுக்கே சொந்தமான ஒரு பொருளாக இருக்கும். அந்த பொருளில் வரத்தால தான் அது உரிமை பொருளில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பெயர் வந்து கிழமை பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு வந்து ராமனது வில். ராமனுடைய வில்லு தான் அது, அதனால் ராமனது வில். நண்பனது கை. ஆது, ஆ ஆகிய உருபுகள் வந்து இந்த காலத்தில் பயன்படுத்துறது இல்லை. அப்போ வெரி சிம்பிள், வெறும் அது மட்டும்தான் வரும் 6ஆம் வேற்றுமையில். ஆதுவும் ஆவும் இப்போ பயன்படுத்துறதில்லை. அதுக்கடுத்து 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமைக்குரிய உருபு வந்து கண். மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உருபுகளும் உண்டு. இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் 7ஆம் வேற்றுமை உருபு இடம்பெறும். எடுத்துக்காட்டு எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது. அதுக்கடுத்து தெரிந்து தெளிவோம் பாக்ஸில் கொடுத்துருக்கத பார்க்கலாம். இல் என்னும் உருபு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு. நீங்கள் பொருளை வந்தால் 5ஆம் வேற்றுமை என்றும் இட பொருளை வந்தால் 7ஆம் வேற்றுமை என்றும் கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து 8ஆம் வேற்றுமை. இது விழி பொருளில் வரும். படர்க்கை பெயரை வந்து முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமைன்னு சொல்கிறோம். எப்படின்னா படர்க்க பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைக்கிறது தான் விழி வேற்றுமை. இந்த வேற்றுமைக்கென்று தனியாக உருபு கிடையாது. பெயர்கள் திரிந்து வழங்குவது உண்டு. அண்ணன் என்பதை அண்ணா என்றும், புலவர் என்பதை புலவரே அப்படின்னு மாற்றி சொல்கிறது தான் 8ஆம் வேற்றுமை. அதுக்கடுத்து இந்த பாக்ஸ்குள்ளார இருக்கிறத பார்க்கலாம். வேற்றுமை உருபுகளும் அவற்றின் பொருள்களும். வேற்றுமை உருபு, சொல்லுருபு, பொருள். ஃபஸ்ட்டு முதல் வேற்றுமை. இது வந்து என்ன சொல்கிறேன், எழுவாய் வேற்றுமை. இதுக்கு உருபு வந்து இல்லை. சொல்லுருபு வந்து ஆனவன், ஆவான், ஆகின்றவன் அப்படின்றது 3 காலத்துலேயும் வரும். இப்போ பாவை வந்தாள், பாவை வருவாள் அப்படிலாம் நம்ம சொல்லலாம் இல்லையா, அதுதான் வந்து சொல்லுருபு. அதுக்கடுத்து பொருள். பயனிலையை வந்து ஏற்றுக்கிறது, பயனிலை ஏற்றல். அடுத்து 2ஆம் வேற்றுமையுடைய உருபு ஐ. இதுக்கு வந்து சொல்லுருபு இல்லை. இதோடைய பொருள்னா இதை வந்து செயல்படு பொருள் வேற்றுமைன்னு நம்ம சொல்லலான்றத போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். அதுக்கடுத்து 3ஆம் வேற்றுமை. அதோடைய உருபு வந்து ஆள், ஆண், ஓடு, ஒடு. இது எந்தெந்த சொல்லுருபு வரும்னா கொண்டு, வைத்து, உடன், கூட அப்படின்னு வரும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஏற்கனவே பார்த்தோம்ல, முதற்கருவி, துணைக்கருவி. அதில் கூட உளியால் சிலை செய்தான், அது என்ன சொல்லலாம், உளியை கொண்டு சிலை செய்தான்னு கூட நம்ம சொல்லலாம்ல. அதுதான் அந்த சொல்லுருபு வந்து அந்த சொல்லுருபு அந்த மீனிங்கில் வரும் நம்ம சென்டென்ஸை படிக்கிறப்ப. அதோடைய பொருள் வந்து கருவி, கருத்தா, உடன் நிகழ்ச்சி. அதுக்கடுத்து 4ஆம் வேற்றுமை உருபு வந்து கு. சொல்லுருபு வந்து ஆக, பொருட்டு, நிமித்தம். அதுக்கடுத்து பொருள் வந்து கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. அதுக்கடுத்து 5ஆம் வேற்றுமை உருபு வந்து இல், இன். இதில் சொல்லுருபு வந்து இலிருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும். இப்போ தலையின் இழிந்த மயிர், அது எப்படி சொல்லலாம், தலையிலிருந்து இழிந்த மயிர் அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. அதுதான் இதெல்லாம் இப்படி நம்ம சென்டென்ஸ் படிக்கிறப்ப நாமளே புரிஞ்சிக்கணும். இதுதான் சொல்லுருபு. அதுக்கடுத்து பொருள். நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது இந்த பொருளில் வரும். அதுக்கடுத்து 6ஆம் வேற்றுமை வந்து அது, ஆது, ஆ. இதோடைய சொல்லுருபு வந்து உடைய.
நம்ம ராமனது வில் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? ராமனுடைய வில் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். நண்பனது கை, நண்பனுடைய கை அப்படி சொல்லலாம்ல, அதுதான் சொல்லுறவு. அதுக்கடுத்து பொருள் கிழமை. நம்ம அதுதான் உரிமை பொருளை கிழமை பொருள் அப்படின்னு சொல்லலான்றதையும் பார்த்தோம் ஏற்கனவே, அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 7ஆம் வேற்றுமையோடைய உருபு கண், அதுக்கு சொல்லுருபு இல்லை. அதோடைய பொருள் இடம் காலம். அதுக்கடுத்து 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை. இதோடைய உருபும் இல்லை, இதுக்கு சொல்லுருபும் இல்லை. இது என்ன பண்ணுறது, அதான் அண்ணா புலவரே அப்படின்னு சொல்லி விழி அழைத்தல். இந்த வகுப்பில் நம்ம மீதி இருக்கிற வேற்றுமையெல்லாம் பார்த்தாச்சு. நன்றி, வணக்கம்.